இப்போ அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறமா, அதுவும் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ஆதரவாக ரொம்ப இலகுவாக பேச நிறைய பேர் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ கருணாஸ் உட்பட ரொம்ப டேரிங்காக வந்து அடிக்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு பொதுவான காரணம் என்ன காரணம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி எங்கள் தலைவருக்கு எதிராக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு வந்து 2026 தேர்தல் எதிர்கொள்ள இருக்கிறது. அந்த 26 தேர்தலில் மிகப்பெரிய வல்லமை படைத்த சக்தியாக எங்களுடைய கழகம் இருக்கிறது, எங்களுடைய தலைவர் இருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க யாரை வேணால் சொல்லலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக எங்கள் தலைவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் சொல்கிற விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் போய் சேருது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயகாந்துக்கு என்ன டாக்டிக்ஸ் பயன்படுத்தினாங்களோ அதே போல் ஒவ்வொரு நடிகராக வரிசையாக இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஐயா கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை திரு கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக போய் உதயநிதியை பார்த்து சந்தித்து வந்து வெளில வந்த உடனே ரசிகர்களை எல்லாம் வந்து வாக்குகளாக மாற்ற முடியாது, ரசிகர்கள் கூட்டம் சேரும் ஆனால் வாக்குகளாக மாற்ற முடியாதுன்ற ஒத்த கருத்தை எல்லாரும் பேசுவதை பார்க்கும்பொழுது திட்டமிட்டு 2026 தேர்தலில் கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன செய்ய நினைத்தார்களோ அதை செய்வதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் ப்ரோ. ஒன்றும் நடக்காது.